குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள். குற்றச்சம்பவங்கள் தன்னிச்சையாக நடப்பதில்லை, சூழல்களால் நிகழ்த்தப்படுகின்றன. சமூகத்தில் நடக்கும் குற்றங்களை கோடிட்டு காட்டும் இது குற்ற சரித்திரம். முதல் கணவனோட சேர்ந்து ரெண்டாவது கணவனை கொடூரமா தாக்கி கொலை பண்ணி கல்குவாரியில கள்ளக்கட்டி வீசியிருக்காங்க இங்க ஒரு மனைவி. சேர்ந்து வாழ அழைத்து ஜலசமாதி கட்டிய பயங்கரத்தின் பின்னணி என்ன? காவல் நிலையத்தில் வரிசை கட்டி நிற்கும் இந்த கூட்டம்தான் 38 வயதான நபரை கொன்று கல்லை கட்டி கல்குவாரியில் இறக்கிய கொடூரர்கள். நீலச் சுடிதாரில் நிற்கும் இந்த ஒத்த ரோசாதான் நடந்த கொலைக்கு சூத்திரதாரி. முதல் கணவனை ஏவி இரண்டாவது கணவனின் கதையை முடித்து கல்குவாரியில் ஜலசமாதி கட்டி உள்ளார் இந்த பாசக்கார மனைவி. ஹோசூர் தேன்கனிக்கோட்டையை அடுத்துள்ள தொட்டபிலிமுத்திரை கச்சுவாடி செல்லும் சாலையில் பல ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கும் ஒரு தனியார் கல்குவாரி குட்டையில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்ட போலீசார் சோதனை செய்திருக்கிறார்கள். சடலத்தில் கட்டியிருந்த கல்லும் உடலில் இருந்த காயங்களும் நடந்திருப்பது கொலை என்று உறுதி செய்தன. மேலும் இறந்தவரின் கையில் செல்வராஜ் என்ற பெயர் பச்சை குத்தப்பட்டிருந்தது. உடனே அந்த பெயரை வைத்து விசாரணை செய்ததில் சடலமாக மீட்கப்பட்டவர் சேலம் ஆத்தூரைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரது மகன் வேலுமணி என்று தெரிய வந்திருக்கிறது. தந்தையின் பெயரைதான் வேலுமணி கையில் பச்சை குத்தியிருந்துள்ளார். 38 வயதான வேலுமணியின் மனைவி ஷில்பா. இருவரும் கடந்த சில ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கணவனை பிரிந்து சொந்த ஊரான தேன்கனிக்கோட்டைக்கு திரும்பியிருக்கிறார் ஷில்பா. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி மனைவி அழைத்ததாக கூறி சென்னையில் இருந்து தேன்கனிக்கோட்டைக்கு சென்ற வேலுமணி அதன் பிறகு காணவில்லை. செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கிறது. வேலுமணியின் தந்தை செல்வராஜ் கொடுத்த இந்த தகவலின்படி போலீசார் ஷில்பாவை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். அப்போதுதான் வேலுமணியை கொன்று வீசிய உண்மை தெரிய வந்திருக்கிறது. ஆம், ஷில்பாவுக்கு வேலுமணி ஒன்றும் முதல் கணவன் அல்ல, இரண்டாவது கணவன். ஷில்பாவின் முதல் கணவன் பி செட்டிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மஞ்சுநாத். 34 வயதான இவருக்கும் ஷில்பாவுக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர். இருவரும் குடும்பத்துடன் ஓசூரில் வசித்து வந்திருக்கிறார்கள். அப்போது அருகே உள்ள வீட்டில் வசித்து வந்தவர்தான் வேலுமணி. இஞ்சி கிடைக்குமா, கொஞ்சம் குழம்பு கிடைக்குமா என்று நைசாக ஷில்பாவுடன் பேசி பழகி இருக்கிறார். அந்த பழக்கம் நெருக்கமாகி ஷில்பாவின் வீட்டில் வாழை இலை போட்டு விருந்தே சாப்பிடும் அளவிற்கு உறவு வளர்ந்திருக்கிறது. மஞ்சுநாத் வேலைக்கு சென்ற நேரத்தில் இருவரும் மஞ்சத்தில் கிடந்து உல்லாசம் அனுபவித்துள்ளனர். இந்த விவகாரம் தெரிந்து இருவரையும் கண்டித்திருக்கிறார் மஞ்சுநாத். ஆனால் அதற்கெல்லாம் அசராத ஷில்பா கட்டிய கணவனையும் பெற்ற பிள்ளைகளையும் அம்போவென விட்டுவிட்டு கள்ளக்காதலன் வேலுமணியோடு எஸ்கேப் ஆகியிருக்கிறார். இருவரும் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு சென்னைக்கு சென்று வாடகை குடித்தனம் நடத்தி வந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார் மஞ்சுநாத். 2 ஆண்டுகள் கள்ளக்காதலும் கட்டிலுமாய் வாழ்க்கை தொடர்ந்திருக்கிறது. 10 ஆண்டுகள் வாழ்ந்த முதல் கணவனே ஷில்பாவுக்கு போரடித்து போக இரண்டாவது கணவன் வேலுமணி மட்டும் விதிவிலக்கா என்ன? சமீப நாட்களாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஷில்பாவை வேலுமணி அடித்ததாக தெரிகிறது. அந்த கோபத்தில் கடந்த 10ஆம் தேதியன்று வேலுமணியை பிரிந்து சொந்த ஊருக்கே வந்திருக்கிறார் ஷில்பா. இந்த விஷயம் காவல் நிலையம் வரை சென்று பஞ்சாயத்து செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே முதல் கணவனுடன் தான் வாழ்வேன் என ஷில்பா அடம் பிடித்ததால் போலீசார் சமரசம் பேசி மஞ்சுநாத்துடன் அனுப்பி வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் ஷில்பாவுக்கு வேலுமணி தன்னை அடித்து துன்புறுத்திய ஆத்திரம் அடங்கவில்லை. மஞ்சுநாத்துக்கும் மனைவியை அபகரித்த கோபம் இருந்துள்ளது. இதனால் இருவரும் பிளான் போட்டு வேலுமணியை தீர்த்து கட்ட நினைத்திருக்கிறார்கள். அதன்படி வேலுமணிக்கு போன் செய்து தன்னை மீண்டும் அழைத்துச் செல்லும்படி கூறி சொந்த ஊருக்கு வரவழைத்திருக்கிறார் ஷில்பா. அந்த வார்த்தைகளை நம்பி குந்துக்கோட்டை கிராமத்திற்கு சென்ற வேலுமணியை ஷில்பாவின் அண்ணன் மோகன் பாபுவும் மஞ்சுநாத்தும் சேர்ந்து பாத்ரூமில் அடைத்து வைத்து 3 நாட்களாக அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். கடந்த 14ஆம் தேதி இருவரும் கொடூரமாக கட்டையால் தாக்கியதில் வேலுமணி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். கொலையை மறைப்பதற்காக அதே ஊரைச் சேர்ந்த மதுசூதனன் என்பவரது டெம்போவில் சடலத்தை ஏற்றிச் சென்று கல்குவாரியில் வீசியுள்ளனர். சடலம் தண்ணீரில் மிதக்காமல் இருக்க இரும்பு கொக்கிகள் செய்து அதில் கல்லை கட்டி இறக்கியிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 25ஆம் தேதி சடலம் பெருத்து மிதந்ததால் உண்மை வெளிவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் 2வது கணவனை கொல்ல ஸ்கெட்ச் போட்ட கொலைகார மனைவி ஷில்பா, கொலையை செய்த ஷில்பாவின் அண்ணன் மோகன் பாபு, ஷில்பாவின் முதல் கணவர் மஞ்சுநாத், கொலைக்கு துணையாக இருந்த மதுசூதனன் ஆகிய 4வரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். திமுக நிர்வாகிய பட்டப்பகல்ல ஓட வெட்டி கொலை பண்ணி இருக்கு ஒரு சில்வண்டு பாய்ஸ் கேங். தம்பியை சிறைக்கு அனுப்பியதாக நினைத்து அண்ணன் போட்ட மர்டர் பிளான் இது. திமுக இளைஞரணி அமைப்பாளர் கொல்லப்பட்ட செய்திதான் இன்று சிவகங்கையை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது. கண்ணீரும் கதறலுமாய் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் மொத்த கூட்டமும் அந்த கொலைக்கு நீதி கேட்டுதான் போராடி கொண்டிருக்கிறது. நடந்த கொலைக்கான தடயங்களை கண்டுபிடிக்க போலீசார் அந்த பொட்டல் காட்டில் தேடுதல் வேட்டையை நடத்தியிருக்கிறார்கள். மண்ணில் உறைந்திருந்த குருதிகள் மட்டுமின்றி இந்த பியர் பாட்டிலும் வெள்ளரி பிஞ்சும் கூட அந்த பயங்கரத்தின் சான்றுகள்தான். பட்டப்பகலில் இந்த ஓட்டு கொட்டகைக்குள் அமர்ந்து நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தவரைதான் ஓட விரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் 3 சில்வண்டு பாய்ஸ். அரசியல் புள்ளிகளையே ஆட்டம் காண வைத்த இந்த கொலை வழக்கின் முழு பின்னணியை அறிய சிவகங்கை செய்தியாளர் சுந்தரை விசாரணை களத்தில் இறக்கினோம். கொல்லப்பட்டவர் சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார். 27 வயதான இவர் ஒப்பந்ததாரர் பணியும் விவசாயமும் செய்து வந்துள்ளார். திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளராகவும் பதவி வகித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று தோட்டத்தில் உள்ள ஓட்டுக் கொட்டகையில் நண்பர்களுடன் அமர்ந்திருந்த பிரவீன்குமாரை இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு கும்பல் விரட்டி வெட்டி வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய பிரவீன்குமாரை மீட்ட நண்பர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி பிரவீன்குமார் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். ஒருபுறம் இந்த சம்பவம் தொடர்பாக தனிப்படை அமைத்த போலீசார் குற்றவாளிகளை வலைவீசி தேடி வர, மறுபுறம் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்த உறவினர்கள் சிவகங்கை மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் சிவகங்கை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அமலா அட்லின் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர்.
தொடர்ந்து நடந்த தீவிர தேடுதல் வேட்டையில் சாமியார்பட்டியைச் சேர்ந்த கருப்பையா மகன் விக்கி என்ற கருணாகரன், சிவகங்கை காளவாசல் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் பிரபாகரன் மற்றும் திருப்பத்தூர் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த சூரியமூர்த்தி மகன் குரு ஆகிய 3 நபர்களை சுற்றி வளைத்து கைது செய்ய முற்பட்டனர். அப்போது மூவரும் இருசக்கர வாகனத்தில் தப்பிக்க முயற்சித்ததில் கீழே விழுந்து மூவருக்கும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். மூவருக்கும் மாவுக்கட்டு போட்ட பிறகு அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கொலைக்கான காரணம் வெளிவந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட மூவரும் 21 வயதை தாண்டாத சில்வண்டுகள். ஸ்பார்டன் விக்கி, மிஸ்டர் எக்ஸ் 007 குரு, ஸ்மோக்கர் கிட் பிரபா என்று பெயருக்கு பின்னால் அடைமொழியை வைத்துக்கொண்டு ஊருக்குள் சுற்றி வந்திருக்கிறார்கள். இதில் கொல்லப்பட்ட பிரவீன்குமாரும் கைதான விக்கி என்ற கருணாகரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். இருவருக்கும் இடையே அடிக்கடி மோதல் நடந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில்தான் கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதியன்று விக்கி என்ற கருணாகரனின் தம்பி தனுஷ் ராஜா அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கேலி செய்து கையால் தாக்கியதாக தெரிகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் போலீசார் தனுஷ் ராஜாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அந்த பெண் பிரவீன்குமாரின் உறவினர் என்று சொல்லப்படுகிறது. இதனால் பிரவீனின் தூண்டுதலின் பேரில்தான் அந்த பெண் புகார் கொடுத்து தம்பி தனுஷ் ராஜாவை சிறையில் அடைத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அண்ணன் கருணாகரன். இதனால் தம்பியை சிறைக்கு அனுப்பிய பிரவீன்குமாரை யமலோகம் அனுப்ப திட்டம் தீட்டியிருக்கிறார். அதன்படி தனது சகாக்களான மிஸ்டர் எக்ஸ் 007 குரு, ஸ்மோக்கர் கிட் பிரபா ஆகிய இருவரையும் அழைத்துக் கொண்டு பொருளோடு களத்தில் இறங்கி பிரவீன்குமாரை வாளால் ஓட ஓட வெட்டி கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து கொலை ஆயுதமான 3 வாள்களும் கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 2 வீலரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கொலையாளிகளான விக்கி என்ற கருணாகரன், குரு, பிரபாகரன் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்து இந்த வழக்கில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா, இந்த கொலையின் பின்னணியில் வேறு யாரேனும் உள்ளனரா என்று விசாரித்து வருகின்றனர். பிரவீன்குமாரின் கொலைக்கு பல அரசியல் தலைவர்களும் கண்டனமும் இரங்கலும் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. யூனியன் பிரதேசத்தை அலறவிட்ட பாஜக பிரமுகரோட கொலை வழக்கில் போலீசார் 8 குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்காங்க. இடத்தகராறு முதல் மதுபான கடை முன்விரோதம் வரை கொலையின் நடுங்க வைக்கும் பின்னணி என்ன? கட்டுக்கடங்காத கூட்டம், கதி கலங்கிய காவல்துறை. நடு ரோட்டில் சடலம். இருளை கிழிக்கும் தாயின் கதறல். இப்படித்தான் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதி அன்று இரவு கொலை பயத்தில் நடுங்கி கிடந்தது. நடு ரோட்டில் வைத்து பாஜக பிரமுகர் முகம் சுதைத்து துள்ள துடிக்க வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். நடந்த கொடூரத்திற்கு நீதி கேட்டுதான் அத்தனை ஆங்காரமும் அங்கே அனலாய் தெரித்தது. இந்த கோர கொலைக்கு காரணம் என்ன? சம்பவ இடத்தில் இருந்து சடலத்தை மீட்க விடாமல் போலீசாரையே தடுத்தது ஏன் என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் அக்பர் அலியோடு களத்தில் இறங்கினோம். கொல்லப்பட்டவர்
புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த உமாசங்கர் புதுச்சேரி மாநில இளைஞரணி துணைத் தலைவராகவும் காமராஜர் நகர் தொகுதி பாஜக பொறுப்பாளராகவும் இருந்து வந்திருக்கிறார். உமாசங்கர் மீது பாலியல் தொழில், கொலை, வழிப்பறி, ஆள்கடத்தல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் பெயர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இவர் பிரபல தொழிலதிபர் சார்லஸ் மார்டினின் ஆதரவாளர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று சார்லஸ் மார்டினின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்காக கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பாரிஸ் திருமண நிலையத்தில் தடபுடலான ஏற்பாடுகள் நடந்தது. மொத்த விழாவையும் உமாசங்கர் தான் கவனித்து வந்திருக்கிறார். இரவு 11:45 மணியளவில் வேலைகளை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது 5 பைக்குகளில் உணவு டெலிவரி பாய் உடையில் வந்த 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் பாஜக பிரமுகரை சுத்து போட்டு தாக்கியிருக்கிறது. அந்த தாக்குதலில் இருந்து தப்பி ஓட முயன்றுள்ளார் உமாசங்கர். ஆனாலும் விடாமல் விரட்டிச் சென்று நடு ரோட்டில் வைத்து சரமாரியாக வெட்டிக் கொன்றிருக்கிறது. அந்த தாக்குதலில் உமாசங்கரின் ஒரு கையே துண்டாகி விழுந்திருக்கிறது. மேலும் தாக்குதலை நடத்திவிட்டு அங்கேயே காத்திருந்த கும்பல் உமாசங்கரின் மூச்சு அடங்கியதை உறுதி செய்த பின்னரே தப்பிச் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக உமாசங்கரின் முகத்தை அடையாளம் தெரியாத அளவிற்கு அந்த கும்பல் சிதைத்துக் கொண்டிருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்க முயன்றுள்ளனர். ஆனால் உமாசங்கரின் உறவினர்களும் சார்லஸ் மார்டினின் ஆதரவாளர்களும் பாஜக தொண்டர்கள் சிலரும் சடலத்தை மீட்க விடாமல் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு சடலத்தை மீட்ட போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதற்குள் இந்த கொலையில் பாஜக அமைச்சர் சாய் சரவணன் குமாருக்கு தொடர்பு இருப்பதாக கொல்லப்பட்ட உமாசங்கரின் தந்தை குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் இடப்பிரச்சினை தொடர்பான சண்டை இருந்ததே தவிர நடந்த கொலைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அந்த குற்றச்சாட்டை முற்றிலுமாக மறுத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அமைச்சர் சாய் சரவணன் குமார். தேவையில்லாம என்னுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் பேரை கெடுக்கிறதுக்காகவும் என் குடும்பத்தார் பேரை கெடுக்கிறதுக்காகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறது ஒரு கண்டிக்கத்தக்கது. இந்த நிலையில்தான் போலீசார் நடத்திய தொடர் தேடுதல் வேட்டையில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 8 பேரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் மதுபானக் கடை திறப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் இந்த கொலைக்கு மூல காரணமாக இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த கொலைக்கு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டது கருணா என்கிற திருநாவுக்கரசு. 41 வயதான இவர் மீது கட்டப்பஞ்சாயத்து, கொலை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவருக்கும் உமாசங்கருக்கும் ஏரியாவில் யார் பெரியவர்கள் என்ற போட்டி இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் தனியார் மதுபான கடை திறப்பதற்கு உமாசங்கர் ஆதரவாக செயல்பட்டதாகவும் அதனை கருணா மற்றும் அப்பகுதி மக்கள் எதிர்த்ததாகவும் தெரிகிறது. இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே மோதல் வெடித்திருக்கிறது. இதனால் அதே பகுதியில் உள்ள கோவில் நிர்வாக பொறுப்பில் இருந்து கருணாவை நீக்கியுள்ளனர் உமாசங்கரின் தந்தை காசிலிங்கத்தின் ஆதரவாளர்கள். இது மேலும் ஆத்திரத்தை கிளப்ப நிலத்தகராறு, கட்டப்பஞ்சாயத்துகளுக்கு இடையூறு என பல்வேறு மோதல்கள் அடுத்தடுத்து பெரும் பகையாக உருவெடுத்துள்ளது. இந்த விரோதங்களால் உமாசங்கரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார் கருணா. அதன்படி 3 முறை கொல்ல முயன்றிருக்கிறார். ஆனால் அது எல்லாம் தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்திருக்கிறார் உமாசங்கர். இந்த நிலையில்தான் 4வது முயற்சியாக சென்ற சனிக்கிழமையன்று உமாசங்கரை வெட்டிக் கொண்டிருக்கிறது கருணா கேங். இவர்கள் 5 நாட்களாக நோட்டமிட்டு ஆட்கள் யாரும் இல்லாத நேரம் பார்த்து உணவு டெலிவரி செய்யும் சட்டை அணிந்து வந்து இந்த கொலையை அரங்கேற்றியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கருணான்றவன் தான் இதுக்கு வந்து தலைமை தாங்கி இருக்கா. அவன் அப்ஸ்காண்டிங்ல இருக்க. அவனை விரைவில் பிடிச்சிருவோம். அவனுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மர்டர் கேஸ் இருக்கு. கடைசி மர்டர் கேஸ் 2014.
அவன் அந்த சம்பவ இடத்துக்கு வரலனாலும் அவனோட ஐடியால தான் இவங்க எல்லாருமே வந்து இது பண்ணியிருக்காங்க. கருணா கைதான பிறகே இந்த வழக்கில் வேறு ஏதேனும் தூண்டுதல் உள்ளதா என்று தெரியவரும். மேலும் முக்கிய குற்றவாளியை பிடிப்பதற்குள் கைதான 8 பேரின் முகம் தெரியாத வண்ணம் மங்கி குல்லா மாட்டிவிட்டு இரவோடு இரவாக விசாரணையை முடித்து அவசரகதியில் சிறைக்கு அனுப்பியது உமாசங்கரின் ஆதரவாளர்களிடையே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. மீண்டும் நாளை இரவு 10 மணிக்கு நம்மை சுற்றி நடக்கும் குற்றச்சம்பவங்களின் முழு பின்னணியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜெபஸ்டன்.